Hello friends, Assalamualaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோலா உருண்டை ரெசிபி தான் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கோலா செய்யணும் அப்படின்னாலே நீங்கள் கடையிலே வந்து இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் செஞ்சு. கூடவே அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதாவது சின்ன மூடியில் 1/2 மூடி தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கறியில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கறி குழம்போ கிரேவியோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கோலா உருண்டை செய்யறதுக்கு இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உருண்டை சரியாக வராது. தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து தேங்காயை நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறியில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இருக்கக்கூடாது. கறியுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கறியை. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால காரம் வந்து நீங்கள் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஸோ அது கூடவே மிளகு ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறியோட நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அதோட நல்லா சேர்ந்து வரும். ஸோ அதனால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து இருக்கக்கூடாது. கறியிலையும் சரி நம்ம மசாலாலையும் சரி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் தண்ணி இல்லாமல் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாகிடும். ஸோ இப்போ இது எனக்கு சரியாக இருக்குது. ஆனாலும் நான் இது கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நமக்கு வந்து அது பொரித்து எடுக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட மசாலாலாம் நல்லா உதிராமல் இருக்கும். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது நல்லா உருண்டையாக வரும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி உருண்டையாக பிடிச்சி போடாமல் அதாவது இந்த மாதிரி பேனில் வச்சுட்டேன். அந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி போடும்போது ஃபுல்லாக வந்து நல்லா வெந்து வரலை. ஏன்னா நம்ம ஆழமான ஒரு கடாயில் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும், எண்ணெய் வந்து மேலே இருக்கிறதுனால. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சதுனால ஃபஸ்ட்டு நான் உருண்டையாக பிடிச்சி போட்டேன், அது சரியாக வரல. அதனால் அந்த உருண்டையை லைட்டாக வந்து கையில் அப்படியே ஒரு சின்ன வடை மாதிரி நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒரு இதாக இருக்கிறதுனால நல்லா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரசத்தோடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களாம் சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து எல்லாமே ரொம்ப தீஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன வடை மாதிரி நான் தட்டி போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.